ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த ஆவிக்குரிய சிந்தனையை இந்த ஆடியோ மூலமாக கேட்கிறவங்க ஒவ்வொரு வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்ம செய்திக்கு நேராக கடந்து போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. சகரியா ஆசிரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆசாரிய ஊழியம் செய்து கொண்ட நாட்கள் அன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல பிரவேசிக்கும் போது தேவதூதன் பார்த்து, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லுகிறார். எப்ப வேண்டின வேண்டுதல் பார்த்தா அது பல ஆண்டுகளுக்கு முன்பாக. சகரியாவுக்கு எலிசபெத் என்கிற ஒரு மனைவி இருக்கிறாங்க. 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல. அவள் மலடியாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது. அப்ப ஜெபம் பண்றாங்க, ஒரு குழந்தை கொடுத்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே. உடனே பதில் வரவே இல்லை. ஏனென்றால் காத்திருக்கிறாங்க. திருப்பி வயது ஆயிடுச்சு, அதை மறந்துட்டாங்க. ஆண்டவர் திருப்பி தூதன் மூலமா பேசுறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன வேண்டுதல்? எப்போ செய்து? முன்னொரு காலத்தில் செய்த வேண்டுதல். இப்போ கற்பம் செத்து போன வயதான நாட்கள். ஆனா அதுல அந்த காரியத்தை நீங்க யோசித்து பாருங்க. சகரியாவுக்கு கூட நம்பிக்கை வரல. ஆனா ஆண்டோட வார்த்தை நிறைவேறுகிறது. அங்குதான் யோவான் ஸ்தானகன் வருகிறான். யோசித்து பாருங்க. ஜெபம் ஒருபோதும் சாவதில்லை. இன்னைக்கு அநேகர் நினைக்கிற ஜெபிக்கிறவர்கள் கூட மறித்து விடலாம், இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விடலாம். ஆனால் அவர்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஒரு நாளும் மறிப்பதில்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சகரியா எலிசபெத் எப்பமோ ஜெபித்த ஜெபம், என் ஆண்டவர் அதற்கும் பதில் கொடுக்கிறார். வயதோ பலவீனமோ சூழ்நிலையோ என் ஆண்டவருடைய கிரியைகளுக்கு தடையாக நிற்கவே முடியாது. நீங்கள் நினைக்கலாம் வயதாகிவிட்டது, நீங்க நினைக்கலாம் பலவீனம் வந்து விட்டது, நீங்க நினைக்கலாம் இனி அவ்வளவுதான், இனி எல்லாமே மாறி போச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னோ. பட்ட மரத்தை கூட துளிர்க்க வைக்க முடியும். கற்பாறைகளிலிருந்து கூட நீரூற்ற வர வைக்க முடியும். அதற்கு செய்ய வேண்டியது ஒன்று நம்முடைய ஜெபம். நம்முடைய ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் ஜெபம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் கேட்கப்படாதோ, நீங்க வேணும் நினைக்கலாம். நீங்கள் ஏறெடுத்த ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தைகள், அந்த விண்ணப்பங்கள் சாவதில்லை. அதை மட்டும் மறந்து விட வேண்டாம். ஒரு அருமையான தாய் தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்கிறான். இந்த மகன் நல்லா வளர்ந்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? அவன் நல்லா வளர்ந்து வரான். அவனுக்கு சண்டே ஸ்கூல்லாம் போறான், ஆண்டவருக்கு பிரியமா வளர்றான். கல்லூரிக்கு போகிறான். அப்பொழுது வேறொரு பட்டணத்துக்கு போக வேண்டியது இருக்கு, தங்கி படிக்க. அப்போ அவன் கையில ஒரு பைபிளை கொடுத்து, இதை டெய்லி படிமா, ஆண்டோட வார்த்தையை நீ நினைச்சுக்கோ, எங்க இருந்தாலும் ஆண்டவர் கூட இருப்பான்னு சொல்லி ஜெபித்து அனுப்புகிறான். நானும் உனக்காக ஜெபிக்கிறேன். போனவன் தடம் மாறுகிறான், வாழ்க்கை மாறுகிறது. எல்லா கெட்ட பழக்கங்கள் வீட்டை மறந்து விட்டான். தாயை பார்க்க வருவதே இல்லை. நாட்கள் கடந்து அந்த தாயானால் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் என் மகன் கண்டிப்பாக வருவான், அவனுடைய வாழ்க்கையை மாறும். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையின் காரியங்களை கேட்கும்போது தாயின் உள்ளம் உடைகிறது. அவன் வேறு தூர பகுதியாய் போய்விட்டான். தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இவன் கெட்ட பழக்கங்கள், போதைக்கு அடிமையாகி படிப்பையும் இன்கம்ப்ளீட் முடிக்க முடியாம அவன் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான். கையில அந்த பைபிள் மட்டும் இருக்குது. சரி, அதை படிப்பான்னு நினைச்சப்பீங்களா? அவன் படிக்கல. மாறாக அந்த பைபிளை ஒரு இடத்துல கொடுத்து, இதை வேணா வச்சுக்குங்க, எனக்கு இதுக்கு கொஞ்சம் எவ்வளவு காசு வரும்னு தெரியல, அதை கொடுங்க. காசை வாங்கிட்டு அதுக்கு போதை பொருளை வாங்கி அதையும் வித்துருதான் பைபிளையும். நாட்கள் போயிடுச்சு. இந்த தாயும் மறிச்சிட்டாங்க. அவன் நாட்களுக்கு தாண்டி போகும்போது ஒரு நாள் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. பார்க்கும்போது தாயும் மறித்து போய்விட்டாங்க. ஆனா தாயின் ஜெபம் மறிக்கவில்லை. இந்த தாயின் ஜெபம் தான் என்னை மாற்றிருக்குன்னு சொன்னதோட அப்படியே போயிட்டு இருக்கிறான். கெஸ்ட் ரூம் மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த பைபிள் இருக்கு. இந்த பைபிள் எங்கேயோ பார்த்த மாதிரி பண்ணி பார்த்தா, இவன் தாயனுக்கு கொடுத்த அந்த வேதாகமம் இவன் விற்றது. போய் கேட்கறான், எனக்கு எப்படியா கிடைக்குமாண்டு. அவனுக்கு கிடைக்கிறதை பெற்றுக்கொண்டு அதை வாசிக்கிறான். அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாறுகிறான். தாயின் ஜெபம், தாயுடைய வாழ்க்கை நாட்கள் முடிந்தாலும் இந்த ஜெபம் மாறவில்லை, முடியவில்லை, சாகவில்லை. அந்த மகனை கர்த்தருக்குள் கொண்டு வந்து பயன்படுத்தினது. இன்னைக்கு நாம நம்முடைய ஜெபத்தின் மேல எப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? நாம எப்படி யோசிக்கிறோம்? இன்றைக்கு நீங்க ஜெபித்த ஜெபங்களை மறந்தாலும், நீங்களும் நானும் ஏறெடுத்த ஜெபத்தை கேட்கிறவர், அவர் மறக்கவே மாட்டார், பதில் கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக மீண்டும் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மறக்கிற தேவன் அல்லப்பா. தாய் மறந்தால் அவனை மறப்பதில்லை சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொன்னது போல எங்கள் ஜெபத்தை நீ மறப்பதில்லை. கேட்காமல் அதை உதாசீனப்படுத்துவதில்லை. கேட்டு குறித்த காலத்தில் அதற்கு பதிலை கொடுத்து நீர் எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் விண்ணப்பங்களை கேட்கவில்லையே, எல்லாம் போயிடுச்சு, அன்றைக்கு ஆண்டவர் செய்திருந்தா நல்லா இருக்குமே, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் அவளுக்கு மீண்டும் அவர் நம்பிக்கை கொடுங்க. என் ஆண்டவரால் சகலத்தை செய்ய முடியும். அவர் சிருஷ்டிகர்த்தர். இல்லாததை கூட இருக்கிறத அழைக்க முடியும். உலர்ந்து போனதை கூட மீண்டும் உருவாக்கி சேனையை நிறுத்த முடியும். அந்த அளவு நம்பிக்கையில் உண்மை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்க தொடர்ந்துமே பிடித்துக் கொள்ள உறுதியாய் உண்மையை நம்பி இருக்க கிருபை பாராட்டுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமை மேலாமுக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் சாவதில்லை. அதற்கு ஜீவன் உண்டு. ஏனென்றால்
அது ஆண்டவரிடம் சொல்லப்படுகிற வார்த்தைகள், அவரோடு பேசுகிற காரியம். அது அழியாது, மறையாது. தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு நாள் அதற்கு பதிலை கொடுப்பார். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.